இதுவரை இல்லாது இருந்து வந்த, அதாவது தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, நாம் எதனா ஒரு சொன்னால் கூட அது தவறாக முடிந்து விடும் அல்லவா? அந்த தவறான எண்ணங்கள்லாம் இனிமேல் புதுப்பித்து ஒரு பெரிய லெவலில் வரப்போகிறீங்க. முன்னெடுத்து வரக்கூடிய காலங்க இந்த காலம்லாம். முன்னேற்றம் தரக்கூடிய காலம், அதான் ஆஃபர் என்று சொல்கிறோமில்ல, அந்த ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க. பயப்படாதீங்க. துளாராசிகாரங்க ஒவ்வொரு படியும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு தான் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையும் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். இனிமேல் துளாராசி ஒளிருமே ஒளிரும் ஒளிரும். பயப்படாதுங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போதுங்க. வேலை சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு முன்னெடுத்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது. கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஏதோ ஒரு நம்மளுக்கு கண்காட்டும் தெய்வமாக எதனா ஒரு கரு கிடைக்க தான் போதையா. அந்த ஒளி கிடைச்சி நாம் எல்லாமும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து தான் செல்லப்போம். முதல்ல வார்த்தையை தான் சொல்லணும். ஓம் விக்னேஸ்வராய நமக. வேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்ர பயிற்சி. 19/6/2024 முதல் 4/11/2024 வரை 139 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, இந்த வக்ர பயிற்சி, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும்? ஐயா, ஏற்கனவே சனி பயிற்சி அவங்களுக்கு என்னென்ன பாடுபடுத்த முடியுமோ, துளாராசிக்காரங்க என்னென்ன செய்ய முடியுமோ, யார் யார் என்னென்ன கிரகங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்துட்டாங்க. துளாராசிக்காரங்க படாத வேதனையே கிடையாது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இந்த சனிப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும்? மனிதனை மேன்மையடை செய்யுமா? மேன்மையடை செய்ய போதுங்க. இதுவரை இல்லாது இருந்து வந்த, அதாவது தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, நாம் எதனா ஒரு சொன்னால் கூட அது தவறாக முடிந்து விடும் அல்லவா? அந்த தவறான எண்ணங்கள்லாம் இனிமேல் புதுப்பித்து ஒரு பெரிய லெவலில் வரப்போகிறீங்க. முன்னெடுத்து வரக்கூடிய காலங்க இந்த காலம்லாம். முன்னேற்றம் தரக்கூடிய காலம், அதான் ஆஃபர் என்று சொல்கிறோமில்ல, அந்த ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க. பயப்படாதீங்க. துளாராசிகாரங்க ஒவ்வொரு படியும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு தான் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையும் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். இனிமேல் துளாராசி ஒளிருமே ஒளிரும் ஒளிரும். பயப்படாதுங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போதுங்க. வேலை சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு முன்னெடுத்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது. கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஏதோ ஒரு நம்மளுக்கு கண்காட்டும் தெய்வமாக எதனா ஒரு கரு கிடைக்க தான் போதையா. அந்த ஒளி கிடைச்சி நாம் எல்லாமும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து தான் செல்லப்போம். முதல்ல வார்த்தையை தான் சொல்லணும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில், கல்வி சார்ந்த விஷயத்திலும் பெரிய முன்னேற்றம் காணும். நல்ல ஒரு அமைதி பெறுங்க. சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் அவர்கள் வாழ்வில் துன்பம் என்பது இல்லை. இந்த 139 நாட்கள் தான் இல்லை, இந்த வக்ர பெயர்ச்சியில் இனிமேல் துன்பங்கள் என்பது அவங்க வாழ்வில் வராது. ஒவ்வொரு நாளும் அந்த வெற்றி தான் அவங்க வாழ்க்கையை. கஷ்டப்பட்டாங்க அவங்களும், அதிகமாக கஷ்டப்பட்டவங்களும் இவங்களும் ஒருவர். அந்த பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ அந்த பாக்கியமும் கிடைக்கும். துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் துன்பத்தை கொடுத்தாலும் அந்த வரவு, கடன் சார்ந்த விஷயத்திலும் வரவும் சேர்ந்து வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் கேட்டவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒரு பெரிதாக நினைத்து கொள்ளுங்கள். தயவு செய்து இப்போ போய் கேட்டு பாருங்கள். ஒருத்தர் கூட ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஏதோ தப்பிச்சு கொண்டு வந்துட்டோம். இனிமேல் எந்த வேலையும் நம்மளால் செஞ்சு ஒரே ரூபாய் கடன் கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படி தெரிஞ்சுக்கும் தயவு செய்து. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது சனி பகவானுடைய பார்வை நன்றாக அமைந்து உங்கள் காலம் வேகமாக முன்னேற்றி பெரிய முன்னேற்றத்தை தாண்டி நீங்கள் பெரிய லெவலில் வர போகிறீங்க. ஒவ்வொரு செயலிலும் பெரிய பெரிய முத்திரை பதிக்கின்ற காலங்களாக நம்ம மாற்ற போகிறார் இறைவன். நம்ம இறை நாட்டத்தோடும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் எந்நேரமும். சிவாய நம வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். உங்கள் நாமமே அந்த முருகனுடைய நாமந்தான் இருக்கணும். ஒரே நாமம், அந்த திருமுருகன் என்று சொல்லக்கூடிய அந்த அறுபடை வீடருடையவன் தான். இந்த அறுபடை வீடு எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் விழுந்து தான் நம்ம கும்பிடணும். வேறு வழியே கிடையாது. துளாராசி ஆகட்டும், விருச்சிக ராசி ஆகட்டும், மீன ராசி ஆகட்டும், மேஷராசி ஆகட்டும், எல்லா ராசிக்கும் 12 கரன்கள் போல் அந்த முருகப்பெருமான் 12 ராசிக்காரங்க எல்லாருமே
முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த துன்பங்கள் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி அதுவே நற்பலங்களாக பெறும். அந்த ஓம் சரவணபவ ஒரு நாளைக்கு 108 முறை எழுதுங்க ஐயா. வேல் பூஜை செய்து பாருங்கள். முருகனை நினைங்க தினமும். அந்த வள்ளி கணவனை நினைத்து வாருங்கள். வேறு எதுவுமே நான் சொல்லலை சுவாமி. எனக்கு இந்த தோஷங்குது அந்த தோஷங்குது எல்லாமே பாக்கியமாக மாறி நல்ல பயன்களை ஏற்படுத்தி தரப்படுறார். அந்த முருகன் நாமத்தை எடுத்துங்க. துளாராசிங்கள் திருமண தடை தோஷங்கள் விலக போதுங்க. இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபரான காலங்க. திடீர் திருமண ஏற்பாடு நடத்தி முடிச்சிருவார். நம்மளை எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுவோம். நம்ம குழந்தைங்களுக்கு ஆகட்டும் யாராகணும் 2ஆம் இடம் என்பது என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய 10ஆம் பார்வை பதியுது. வேறு என்னங்க வேணும்? தொழிலில் இதுவரை மந்தமாக இருந்திருப்பீங்க. தொழிலில் நாம் இதுவரைக்கும் மந்தமாக இருந்திருப்போம். அந்த மந்தமான நிலைமையெல்லாம் இனிமேல் கிடையாதுங்க. கொட்டி கொடுக்க போதுங்க. இறைவன் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறது. இந்த ரஃப் அண்ட் டஃப்பே இனிமேல் கிடையாது. இனிமேல் எதிரிகளே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நாம் வாழ போகிறோம். தயவு செய்து துளாராசிக்காரங்க இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள். உங்கள் வாழ்வில் துன்பங்கள் என்பது இல்லை. இனிமேல் அதாவது வரவு 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 தான். செலவீனங்கள் என்பது கிடையாதுங்க. இனிமேல் சேவிங்ஸாக இருக்க செலவு செய்தால் கூட அதை ப்ராஃபிட் போட்டு நாம் எடுத்து தான் பார்ப்போம். பெரிய பெரிய நல்ல அமைப்புகளும் பெரிய பெரிய கம்பெனிஸ் இயங்கக்கூடிய அமைப்பாக நாம் மாற்ற தான் போகிறோம். எல்லாமே இனிமேல் ரியல் எஸ்டேட் போட்டவங்களாகட்டும் யாராக இருப்பினும் நல்ல பலன்களோடு நம்ம பலாபலத்தோடு நம்ம விற்க தான் போதும். மனையோடு ஒரு சுற்று வட்டாரத்தில் நாம் இடம் பாக்கிட்டோம், எல்லாமே வீடு கட்டிட்டோம், நாம் தொழிலெலாம் செய்ய முடியலைங்க, விற்கலை அப்படின்ற மாதிரிலாம் இனிமேல் அந்த முன்னோட்டமே கிடையாது. வேலையில் நீங்கள் அவ்வளோ நெருப்பு மாதிரி நாம் வேலை செய்ய போகிறோம். வேலை சார்ந்த விஷயத்துலையும் நாம் இனிமேல் முன்னெடுக்கக்கூடிய காலம்தான். பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லைங்க. இந்த ரஃப் அண்ட் டஃப்லாம் இனிமேல் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இனிமேல் ஃப்ரீனஸ் தாங்க. கண்ணீர் மல்கலாம் தேவையில்லை. துளாராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் கண்ணீர் மல்க தேவையில்லை. வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக இந்த வக்ர பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி தரப்படுறார். நல்ல அமைப்பு, திருமணம் தடை தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்ய போதுங்க. இந்த 2ஆம் இடத்துல பாக்கியமாக பார்வை விழுந்து அவருடைய குரு பகவானுடைய பார்வையும் சேர்ந்து என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லுங்கள் ஐயா. 8ல் குரு தயவு செய்து அவர் பார்வை புனிதமாக மாறும். பகவானுடைய பார்வை வக்ர பார்வையாக மாறி அதெல்லாம் புனிதம் அடைஞ்சு அவருக்கு எல்லாமே இனிமேல் தொந்தரவுலாம் கிடையாதுங்க. ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் தொந்தரவே கிடையாது. விலக போதுங்க. எல்லா தொல்லையும் தொல்லை சார்ந்த விஷயங்களும் வீடு சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அவையெல்லாம் மாறி நல்பலங்களை கொடுக்கக்கூடிய காலம், புத்திரப்பேரு கிடைக்கின்ற காலங்களாக ஐயா. குரு பகவான் மட்டுமே இல்லை, சனி பகவான் நிறைய பேருக்கு ஜாதகத்தில் குரு பகவான் கூட கெட்டு போயிருப்பார், மறைவான ஸ்தானத்தில் இருந்திருப்பார். அவங்களாம் புத்திரப்பேர் எப்படி கிடைச்சிருக்கும்? அந்த சனி பகவானுடைய பார்வை அவர் கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது. நிறைய பசங்களை பெற்றிருப்பாங்க, 12 பசங்களை பெற்றிருப்பாங்க. அதனால் இருக்கின்ற காலங்கள் இன்பமயமான காலங்களாக மாற்ற போகிறார். லாபாதிபதியாக மாறி லாபத்தை கொட்டி கொடுக்க போகிறார். இது வரைக்கும் தடை என்று இருந்ததல்லவா நம்ம வாழ்க்கை தரம், அந்த தடையெல்லாம் உடைச்சி படிக்கட்டாக மாறப்போகுதுங்க. 7ஆம் இடத்தையும் பார்த்துருந்தார் அல்லவா. பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லாம் புனிதமடைந்து இனிமேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு எடுத்து செல்ல போகிறாங்க. ஃப்ரீ மைண்டுக்கு நம்ம வரப்போகிறோம். இனிமேல் லாபம் தாங்க. உங்கள் வாழ்வில் எல்லாமே தொட்டதே துலங்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு எடுத்து செல்ல போகிறார் இறைவன். தானாக கிடைக்க போகுதுங்க இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே. இது வரைக்கும் நாம் தேடி போனோம் அல்லவா, இனிமேல் தானாக கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த வக்ர பெயர்ச்சி, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி அவர் தான், சனி பகவான் தான், வேறு யாரும் கிடையாது. துளாராசி உங்களுக்கு யோக காரகனே அவர் தான். எல்லாமே திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. நாம் இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பாக இல்லாமல் இருந்தால் அந்த பார்ட்னர்ஷிப் கூட நம்மளுக்கு கை கொடுத்து அதன் மூலியமாக ஒரு வருமானம், நீண்ட காலத்துக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வருமானம், லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம ஃபிக்ஸடில் கொள்வது இதுமாரி எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறோம். கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு யாருன்னா ஒரு மூலியமாக நம்மளுக்கு இறைவன் ஒரு நேராளாக வரலாலும் பரவாயில்ல, யார் மூலியமாக நம்ம இருந்து நம்மளை தத்தெடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் நல்ல அமைப்பு. இனிமேல் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட நல்ல அமைப்போடு நாம் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொண்டு உழைப்போடு நாம் வாழ போகிறோங்க. எதுவுமே தொந்தரவு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துளாராசிகார் இனிமேல் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக மாறப்போகுது. அவர் ஒரு தசாபுத்தி கேட்டார் போல் வாழ்க்கை தரத்தை இனிமேல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலங்கள் தான் சுவாமி.
இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் துளாராசிக்கு கிடையவே கிடையாது. பயப்படுற விஷயமும் கிடையாது. உடல் அளவிலிருந்து வந்த பிரச்சனை, முதல்ல உடல் தான் பிரச்சனை, அதுவும் இல்லாமல் பிள்ளைகள் வழியாக ஒரே தலையாய பிரச்சனையாக இருந்தது. பசங்களோட படிப்பு செலவுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம். ஏன்னா நம்மளே தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், அது வேறு பிரச்சனைவா. இவையெல்லாம் முறியடிக்கக்கூடிய காலம். எதையுமே நம்மளுக்கு சகிப்புத்தன்மையோடு வாழ போகிற இனிமேல் சகித்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சகிப்புத்தன்மைலாம் கிடையாது. நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு செல்லக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லுவேன். ஃப்ரீ மைண்டு தான் இனிமேல். நம்ம பார்த்து நம்ம இனிமேல் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய காலங்களாக மாறப்போதையா. போதும், நீங்கள் அடிமை வேலை செஞ்சதெல்லாம் போதும். சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி சொல்லக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை. சைடு பிஸ்னஸ்லாம் உருவாக போதுங்க. துளாராசிக்கு இனிமேல் சைடு பிஸ்னஸ்லாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன வருமானங்கள், விவசாயம் சார்ந்த ஒர்க் ஆகட்டும், இனிமேல் ஆடு மாடு அந்த மாதிரி பெரிய பெரிய ஒர்க் ஆகட்டும், இல்லைனா கம்பெனி சார்ந்த நிறுவனங்களில் கை கொடுக்க வண்டி வாகனங்களாகட்டும், கல்வியில் ஏற்பட்டு வந்த தடைகள்லாம் விலகிடுங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு மேற்படிப்பு படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பு. காவல் பணியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபரான காலம்தான். மக்களை பாதுகாக்கும் பணியில் எல்லாருமே இருக்கட்டும், டாக்டர் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், யாராக இருப்பினும், போலீஸ், காவல்துறை, அந்த வனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், இராணுவ வீரர்களாகட்டும், எல்லாருக்கும் இது ஒரு ஆஃபரான காலங்கள். நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போகிறாருங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இந்த துளாராசிக்கு அமைப்பு வேறமா. இந்த முறை வக்ர பயிற்சி 139 நாட்கள் நல்ல ஒரு ஃபீல்டருக்கு நாம் இறங்கி வேலை செஞ்சு வெற்றி தான் காணப்போம். ஃப்ரீ மைண்டோட எல்லா செயல் திட்டங்களையும் உருவாக்கி பெரிய முன்னேற்றத்தை கண்டு நாம் வியக்க தான் போகிறோம். 10 பேர் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட தான் போகிறாங்க. போதும், நீங்கள் இழந்தது அனைத்தும் மீட்டெடுக்க வேண்டிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. இறைவன் நினைப்போடு நீங்கள் செயல்படுங்கள். அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்பார். அந்த வள்ளிக்கணவன் என்று சொல்கிறோமில்ல, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரோகரா என்று சொல்லக்கூடிய நாமம் இறை நினைப்போடவும் அந்த அறுபடை வீடுக்கு சென்று வரும்போது, திருச்செந்தூர் சென்று வர உங்கள் தீவினைகள், அந்த பழனிக்கு சென்று வரவும், அந்த அறுபடை நீங்கள் சென்று வரும்பொழுதெல்லாம் உங்கள் துன்பங்கள் விலகுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த முருகன் நாமமே திவ்ய நாமம். வெளியூராகட்டும், வெளிநாடுகளாகட்டும், யாராக இருப்பின் முருகனுடைய நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லாமே சிறப்பாக அமையும். சனி பகவானுடைய வக்ர பார்வையும் நன்ற பார்வையாக மாறி உங்களுக்கு பலாபலங்களை வழங்க வந்துட்டார். இந்த வக்ரகதியில் உங்களுக்கு எல்லாமே நற்பலங்களாக மாறி அமையப் போகுதுங்க. சம நிலைமை என்று சொல்லக்கூடிய காலம் எல்லாமே ப்ராஃபிட், உங்களுக்கு பலாபலங்கள் கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. என்னங்க, உங்களுக்கு தொழில் செய்யணுமா? கண்டிப்பாக தொழில் செய்ய போகிறீங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகப் போகுது. தொழிலில் வந்த பிரச்சனை, நாம் சண்டை போட்டுன்ற கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து பேரோடலாம் விலகிட்டு நாம் குடும்பத்தை நடத்த போகிறோம். நல்ல அமைப்போடு வாழ போகிறீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி வரும் காலம் சுகம் என்பதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த வக்ரகதி காலங்கள் பெரிய முன்னேற்றம் சார்ந்த விஷயத்தையும் தான் நாம் முன்னெடுக்க போகிறோம். இனிமேல் வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெற்றி தான். விடுங்க, அந்த வெற்றி வேலனே உங்களுக்கு எல்லா வெற்றியும் தரக்கூடிய காலங்களாக இந்த வேல் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள். எந்நேரமும் சரவணபவ மந்திரத்தை கூறிக்கொண்டிருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் வழங்கும். நன்றி, வணக்கம்.